நம்ம அதிகமாக கேட்கலாம். ஸோ இன்னைக்கு ஞானஸ்தான ஆராதனை இருக்குது. அதனால நீங்கள் வீடுகளில் போயிட்டு பிரியாணி செய்வீங்க எனக்கு தெரியும். அதனால தான் இங்கே நீங்கள் பிரியாணி செய்யலாம். அல்லேலூயா. வீட்டில் போய் கறி எடுத்து வச்சிருப்பீங்க எனக்கு தெரியும். அதனால தான் இங்கே நீங்கள் என்ன பண்ணல, எதுவும் செய்யலை. கர்த்தர் நல்லவர். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க உங்களுக்காக ஸ்நாக்ஸோ மற்ற எல்லாமே கொண்டு வந்துருக்கிறாங்க. ஆமாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரர் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கபடி நம்ம இருக்கிற ஆர்ச்சி பிஷப் ஐயா. அல்லேலூயா. சோதரர் ஐயா நீ வந்து ரொம்ப நமக்கு சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐயா சொன்ன ஐயா இன்னைக்கு ஞானஸ்தானம் இருக்குது ஐயா அப்படின்னு சொன்னேன். பேசுகிறார் ஐயா சொன்னார் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். அல்லேலூயா. எவ்வளோ நேரத்தில் முடிச்சிடலாம்? 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடலாம் சொன்னார். பிரைஸ்லா சோதரம். ஆனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை இன்னும் வேகமாய் போய் கொண்டிருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ்லா. நம்ம கரங்களை தட்டி நம்ம ஐயா வரவேற்போம். நல்லது. Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 சேனைகளின் பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை நம்மை தொடர்ந்து நடத்தும். ஆமென். கர்த்தர் இது நம்மோடு பேசும்படியாக ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் பேசுகிறார். அவருடைய பேச்சு நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கேட்ட வசனங்களையே கேட்கப் போகிறோம். ஆனாலும் நமக்கு போஜனமானவைகளை கேட்கப் போகிறோம். யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இயேசு சொன்னார், வேதம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்தார். எண்ண முடியாத அதிசயங்களை செய்தார். அதை தான் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். என்ன பெரிய காரியம் செய்தாருன்னா, எல்லா மனுஷரும் செத்து போனாங்க. செத்து போனவங்க அவங்க திருப்பி என்ன செய்ய உயிர் பெறவில்லை. மரித்து போனவர்களே ஆனால் இயேசு மாத்திரமே மரித்தார், உயிர்த்தார், பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். ஆமென். ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க கவனிப்போம். வாரத்திலும் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்த பின்பு, இயேசு எழுந்த பின்புன்னு போட்டிருக்குல்ல, அது என்ன நடந்துச்சு? அவர் உயிரோடு எழுந்து. அந்த வசனத்தை நீங்கள் மற்ற 28:7 வாசிக்கலாம், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அதில் தேவன் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். 24 லூக்கா 24:1 வாசிக்கும் போது ஸ்தோத்திரம். முதலாம் நாளிலே அதிகாலையிலே ஆயத்தம் பண்ணின சுகந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு ஸ்திரீகளோடு கூட கல்லறையின் இடத்துக்கு வந்தாங்க. தொடர்ந்து கல்லறை அடைத்திருந்த கல்லை புரட்டி இருக்கிறதை கண்டு இயேசு
ஆ பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். நின்றார்கள். அந்த அந்த ஸ்திரீகள் ஸ்திரீகள் பயப்பட்டு பயப்பட்டார்கள். நிமிர்ந்து தரையை நோக்கி ஆ நிற்கையில் நிற்கையிலே அந்த 2 பேரும் 2 பேரும் அவர்களை அவர்களை நோக்கி நோக்கி உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறதென்ன? அவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் உயிரோடு இருக்கிறார், நீங்க கல்லறையில வந்து பார்க்குறீங்களே அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அங்கே சொல்கிறார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். அவர் உயிர் தெழுந்தார். இந்த செய்தி தான் இன்னைக்கு உலகம் முழுசும் பரவிக்கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அவர் உயிர்த்தெழுதலை தியானிக்கிற ஒரு நாள் இந்த நாள். ஆமென். நல்ல கவனிங்க. இது ஒரு கதை மாதிரி கேட்கக்கூடாது. நம்மகிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, என்னை ஆண்டவர் நடத்துகிறார், பேசுகிறார், நிரப்புகிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என்ன செய்வான்? என் கற்பனைகளை கைக்கொள்வான். ஒரு இடத்துல அப்படி இருக்கு. இன்னொரு இடத்துல சொல்றாரு, கற்பனை கைக்கொள்கிறவன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க. ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டால் நீங்கள் யாரிடத்தில் அன்பாக இருக்கீங்க? கீழ்ப்படிந்தால், வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால். நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரிடத்தில் அன்பாக இல்லை? தேவனிடத்தில் அன்பாக இல்லை. உங்களுக்குள்ள 2 வேடம் இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆகையினால நம்ம வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். இயேசுவை தேடி எப்போ வந்தாங்க அந்த சகோதரிகள்? அதிகாலையிலே வந்தார்கள். அதிகாலையிலே வந்தார்கள். அதிகாலை தேவனுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். ஆமாம். நம்ம ஆராதனையை காலையில் வைக்கிறோம். அந்த காலைங்கிற வேர்டு வரணுங்கிறதுக்காக தான் காலையில் வைக்கிறோம். ஆமென். மாலை பிரியமான காரியம்தான், ஆனாலும் காலை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாலையில் அவரை தேட வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற விஷயம் கவனிக்க. என்ன சொல்றாரு? எடுத்தவங்க வாசிங்களேன். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளணும். ஆ ஆ ஆ உண்டு. ஐயா, நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள். அப்போ எப்போ அவரை கண்டடைய முடியும்? காலையில் தான் அவரை என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஆமென். அப்போ காலை என்பது கர்த்தருக்கு பிரியமான ஒன்று. ஆமென். அந்த காலை ஆராதனையில் நம்ம நடத்தணும். அது கர்த்தருக்கு பிரியமானது. அதனால தான் உலகம் முழுசும் காலையில் ஆராதிக்கிறாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். காலை தேவனுக்கு பிரியமானது. அந்த சகோதரிகள் காலையிலே தேவனை தேடி வந்தார்கள். அவரை தேடி வந்த போது அங்கே இயேசு இல்லை, அங்கே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி கிடைத்தது. ஆமென். அந்த வசனத்தை மார்க் 16 திருப்பி வாசிக்கலாம். வாசிங்க. மார்க் 16 வாசிக்கலாம். 9. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்த பின்பு மரியாளுக்கு முதல் தரிசனமானார். மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். இப்போ காலையிலே தேடும்போது கண்டடைவோன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமானார். நீங்கள் காலையில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், காலையில் தேவனை தேடுகிறவர்களாக இருந்தால் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இன்னும் மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிக்கிற போது வாசிங்க. அவளிடத்திலிருந்து பாருங்க, அவளிடத்திலிருந்து எத்தனை பிசாசு போச்சு? மகதலேனா மரியாளிடத்திலிருந்து எத்தனை பிசாசு வெளியே போச்சு? 7 பிசாசு. ஒரு ஆளுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்குது? 7 பிசாசு இருக்கிறது. அப்போ
ஒரு மரியாளுக்குள்ள 7 பிசாசு இருக்குது. அந்த பிசாசை இயேசு துரத்தினார். நமக்குள்ள பிசாசு இருக்கும், நமக்குள்ள பிசாசு உள்ள வர முடியும், நம்மை மாற்ற முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆமென். யாருக்குள்ள பிசாசு பூந்தா? யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு புகுந்தான். இயேசு ஆசீர்வதித்து கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்ட, அப்பத்தை சாப்பிட்ட, தண்ணீரை குடித்த, திராட்சை ரசத்தை குடித்த, அவனுக்குள்ள இயேசுவோடு கூட இருந்த, இயேசுவின் ஜெபக்குழுவில் இருந்த அந்த யூதாஸ் காரியத்துக்குள்ள பிசாசு என்ன செய்தான்? புகுந்தான். வேதத்திலே சொல்லப்பட்ட ஆராதனை வீரன் யாரு? தாவீது ராஜா. தாவீதுக்குள்ள என்ன செஞ்சானா? பிசாசு புகுந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய சப்ஜெக்ட், நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நமக்குள்ளே பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தவறான உபதேசங்களுக்கு, தவறான ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன் இடம் கொடுக்கக்கூடாதுன்னா, அது நம்மளை கலங்க பண்ணும், கலகப்படுத்தும், நம்மளை குழப்பும், நம்மளை நிம்மதியாக இருக்க விடாது. பிசாசின் ஆலோசனைகளுக்கு, பிசாசின் சிந்தனைக்கு, பிசாசின் காரியங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. ஆமென். ஆண்டவருக்கு மாத்திரம் நம்ம இடம் கொடுக்கணும். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு மாத்திரம் நம்ம இடம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன செய்யணும்? வாரத்தின் முதல் நாள் என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்தில் இருக்கணும். அது ஓய்வு நாள், அவர் பரிசுத்த நாள், பேசுகிற நாள். இதில் எல்லாரும் காணப்படணும், பிரசண்டாக இருக்கணும். அந்த தேவ சமூகத்தில் நம்ம ஸ்தோத்திரம் உள்ளே காணப்பட வேண்டும், வெளியே இருக்கக்கூடாது. தேவனுக்குள்ளே இருக்கணும். ஆமென். அப்படி செய்யும்போது தேவன் பலத்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். அல்லேலூயா. தொடர்ந்து பகுதியை வாசிங்க, மடமடன்னு போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9லிருந்து தொடர்ந்து 10 வாசிங்க. என்ன செய்தாங்களா? அழுது கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் அழுது கொண்டு இருக்கீங்க? யாரெல்லாம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்க? ஆனால் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் துக்கப்பட வேண்டாம், நீங்கள் அழ வேண்டாம். நீங்கள் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தொடர்ந்து ஜெயம் எடுக்க வேண்டும். இயேசுவுக்கு வந்த எல்லா பிரச்சனைகளிலும் இயேசு ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. அதற்கு காரணம் அவருடைய ஜெப வாழ்க்கை தான். அவருக்கு காரணம் என்னது? அவருடைய ஜெப வாழ்க்கை தான். ஜெபம் தான் எல்லாத்துக்கும் நமக்கு பதிலை கொண்டு வரும். அந்த பதிலினால நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகையினால ஜெபம் எப்போ பண்ணணும்னா, காலையில ஜெபம் பண்ணணும். நீங்க காலையில ஜெபிக்காதவர்களாக இருந்தால், வேதம் வாசிக்காதவர்களாக இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப காலையில ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு சபையில இந்த காரியத்தை நான் சொன்னேன். அவங்க இப்போ காலையில் ஜெபிக்கிறாங்க. ஆமென். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? காலையில் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிக்கிறாங்க. அந்த சபையில் அந்த ஜெபம் கிடையாது. நிறைய ஜெபம் இருக்குது, ஆனால் அந்த ஜெபம் கிடையாது. சபை ஊழியத்தில் ஸ்தோத்திரம், சபை நடத்துகிற ஊழியம், வீடுகள் சந்திப்பு, வீட்டுக்கூட்ட ஊழியம், சிறுவர் ஊழியம், இந்த ஜெப ஊழியங்கள், ஜெபங்கள் ஏராளமாக எடுக்கப்பட வேண்டிய ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கணும். இதை நம்ம கட் பண்ணக்கூடாது. இதில் நம்ம பெருகணும், இதில் நம்ம வளரணும். சிறுவர் ஊழியங்களில் நம்ம வளரணும். ஆமென். சுவிசேஷ ஊழியங்களில் நம்ம பெருகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போதுதான் தேவன் விருப்பமுள்ளவரை நம்ம இன்னும் ஆசீர்வதிக்க முடியும். அநேக காரியங்களில் தேவன் நம்மை நடத்த முடியும். தொடர்ந்து வாசிக்கிற போது அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள், கலங்கினார்கள். நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்களா? எதுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க? ஏன் கலங்குறீங்க? கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவருக்கு வந்த பாடுகள் உங்களுக்கு வந்ததில்லை. உங்கள் பாடுகளை நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆமென். ஆமாம். தேவன் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தரும்படிக்கு, அந்த ஆளுகைக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு, வெற்றியை சுதந்திரிக்க பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு பாடுகளை பெருசாக எண்ணாதீங்க. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகளே. பாடுபட்டார் இயேசு பாடுபட்டார், நகர் வாசலுக்கு பாடுபட்டார். பாடுபட்டார் இயேசு பாடுபட்டார், நகர் வாசலுக்கு புறமே பாடுபட்டார். உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. சிலுவையை இயேசு சுமந்தாரே, உன்னை குணமாக்க பிறந்தாரே. சிலுவையை இயேசு சுமந்தாரே, உன்னை குணமாக்க பிறந்தாரே. உன் பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. பாடுகளை பெரிதாக எண்ணி கலங்காதே மகனே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பாட பெருசா பார்க்காதீங்க. நமக்கு பாடுகள் இருக்கும், ஆனால் நம்ம ஜெயிப்போம். நம்ம ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம், வாழ்க்கையில் முன்னேறுவோம். ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அருமையான சகோதரி சொன்னாங்க, எதுக்கு எல்லாரும் வெளியே போறீங்க? சோதரம் உள்ள உட்காருங்க. கத்தருக்கு சோதரம். கொஞ்ச நேரம் தான். கத்தருக்கு சோதரம். அவரு என்ன பிரசங்கத்தை கட் பண்ணி விடுறாரு. நீங்க எல்லாரும் வெளியே போறீங்களா? ஹல்லேலூயா. கத்தருக்கு சோதரம். நாம் கத்தருக்கு தசமபாகம் ஒழுங்காக கொடுக்கணும். பணம் வருமானத்தில் ஒழுங்காக கொடுப்பதுக்குள்ள நேரத்திலையும் கத்தருக்கு தசமபாகம் ஒழுங்காக கொடுக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்கும் போதெல்லாம் 24 மணி நேரத்துக்கு தசமபாகம் கொடுக்கணும். அதை நம்ம சுரண்டி தின்னக்கூடாது. ஆமென். 1 மணி நேரத்துக்கு 20 மணி நேரத்துக்கு எத்தனை மணி நேரம் தசமபாகம்? 2 மணி நேரம் தசமபாகம். அடுத்து 4 மணி நேரம். 24 மணி நேரத்தில் 4 மணி நேரத்துக்கு எத்தனை மணி நேரம் தசமபாகம்? கத்தருக்கு சோத்திரம். ஒரு 1/2 மணி நேரம் அது கொடுக்கணும். இப்படியா 2.5 மணி நேரம் நம்ம கத்தரை ஆராதிக்கணும். அதை குறைக்கக்கூடாது. ஆமென். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையும் 2.5 மணி நேரம் நம்ம கத்தரை ஆராதிக்கணும். கத்தருக்கு அதில் தசமபாகம் ஒழுங்காக கொடுக்கணும். நமக்கு 1000 பிரச்சனை வரும், ஆனால் கத்தருடைய சமூகத்தை நம்ம இழக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம கொடுக்க வேண்டிய தசமபாகத்தை கொடுக்கணும். நீங்கள் 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தால் ஆண்டவருடைய தசமபாகத்தை நேரத்தை திருடுவீங்கன்னு அர்த்தம். மற்ற திருடர்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. தேவனுடைய சமூகத்தை நீங்கள் இழக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவருடைய சமூகத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம், திரளானவைகள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். உண்மை உள்ளவர்கள் எண்ணி கர்த்தருக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? ஊழியத்தை கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் ஊழியம் செய்யணும். ஒரு ஆள் ஊழியம் செய்யக்கூடாது. எல்லாரும் இந்த ஊழியத்தை சேர்ந்து செய்யணும். இந்த டைமுக்கு கரெக்டாக வர முயற்சி பண்ணுங்க. அதுக்காக பிரயாசப்படுங்க. ஒரு 24 மணி நேரத்தில் தேவ சமூகத்தில் எவ்வளோ நேரம் தான் நம்ம இருக்க போகிறோம்? 2.5 மணி நேரம், 3 மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கே வைக்க மாட்டாங்க. நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க. கர்த்தருக்கு சோத்திரம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. 2.5 மணி நேரம், 3 மணி நேரம் தான் நீங்கள் இருக்க முடியும். மற்ற 21 மணி நேரம், 20 மணி நேரம் நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. மாதத்தில் வாரத்தில் 7 நாள் 24 மணி நேரம் நீங்கள் தான் ஊரில் வீட்டில் தான் இருக்கீங்க. ஆனால் ஆராதனைக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். தசமபாக நேரத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமாம். இதில் குழப்புறாங்கன்னு சொன்னால் அங்கே நம்ம சுய இஷ்டம் அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சுயத்துக்கு சுய ஆசை இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய காரியத்தில் நம்ம உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்துலேயும் நம்ம சரியாக இருந்து ஜீவிக்க வேண்டியது நமக்கு தேவன் வைத்திருக்கிற காரியம். கொஞ்சம் கஷ்டம்தான். 3 மணி நேரம் உட்கார்றது கஷ்டம்தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன்
எனக்கு யார் கிடையாது? பாத்திரவான் கிடையாது, சீசன் கிடையாது, விசுவாசி கிடையாதுன்னு சொல்கிறேன். பாடுகள், சிலுவையினாலே பாடுகள் தான். இதை நம்ம எடுத்துக்கொண்டு நடக்கும்போது நாம் அவருக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1/2 மணி நேரம் ஆராதிக்கிறாங்க. யாரு? ரோமன் கத்தோலிக்க குரு. 1/2 மணி நேரம் தான் ஆராதனை. ஒரு மணி நேரம் தான் ஆராதனை. யாரு? சிஎஸ்ஐ மக்கள். இசிஐ மக்கள் 1.5 மணி நேரம் இருக்கிறாங்க. ஆனால் நாம் கர்த்தருக்கு உண்மையாக ஆராதிக்கணும். எவ்வளோ நேரம் ஆராதிக்கணும்? 24 மணி நேரத்தில் தசமபாகத்தை கொடுத்து ஆராதிக்கணும். வருமானத்தை தசமபாகத்தை கொடுத்து ஆராதிக்கணும். மல்கியா 3:10 சொல்லுகிறது, நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள், என் நேரத்தை வஞ்சிக்கிறீங்க, என் பணத்தை வஞ்சிக்கிறீங்க, நீங்கள் பொல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த காரியத்தில் நம்ம தவறக்கூடாது. சத்தியத்தை அறிந்த பின்பும் நாம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறவர்களாக இருப்போமானால் இயேசுவை திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? சிலுவையில் அறியணும். நம்மளை என்ன செய்ய முடியாது? புதுப்பிக்க முடியாது. புதுசு கிடையாது. நாம் பழையவர்களாக கொள்ளாதவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க முடியும். அதனால புது சிகிச்சையாய் மாற்றப்பட்ட நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எப்போதும் கர்த்தருக்கு மகிமையாக மீண்டும் மீண்டும் பாவம் செய்யக்கூடாது. இதற்காக இந்த பாவம், அதற்காக இந்த பாவம் என்று சொல்லி நம் பாவத்தை சபைக்குள்ளே நுழைக்கக்கூடாது. தவறான ஆலோசனைகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? செவிசாய்க்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். அவருடைய அதிசயங்களை, அவருடைய அற்புதத்தை, அவருடைய காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டும். அதன்படி அந்த பூர்வ எல்லைக்குரிய மாற்றக்கூடாது. ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிற பூர்வ எல்லைக்குரிய மாற்றக்கூடாது. சோத்திரம். அப்படி தப்பா சொன்னவங்கலாம் இன்றைக்கு மாட்டிக்கிட்டு முழிச்சு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து சுயம் போல ஓடி இன்னைக்கு ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். நம்ம சொல்லுவோம் வேதத்தின்படி வாழுங்கன்னு சொல்லுவோம். அவர் சினிமாவை பார்த்து பாட்டு பாடவும், சினிமாவை பார்த்து டான்ஸ் ஆடவும், சினிமாவை பார்த்து பிரசங்கம் பண்ணவுமா இருந்தார். கர்த்தருக்கு சோத்திரம். பாருங்க, அந்த விஜய்ங்கிறவர் கருப்பு சட்டை போட்டிருப்பாரு. அதே மாதிரி இவரும் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு விஜய் எப்படி ஆடினாரோ அதே மாதிரி ஆடினார். அவர் எப்படி பாட்டு பாடுவார்? சினிமா ராகத்தில் பாட்டு. சினிமா ராகத்தில் நம்ம பாட்டெல்லாம் பாடக்கூடாது. அல்லேலூயா. நமக்குன்னு ஒரு ராகத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அந்த ராகத்தில் தான் நம்ம பாட்டு பாடணும். கிட்டத்தட்ட 10,000 பாட்டு, 20,000 பாட்டு கிறிஸ்தவ பாட்டு இருக்கு. இதை நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இதை விட்டுட்டு சினிமாவுக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது. இன்னைக்கு போனவங்க நிலைமை என்ன பார்த்தீங்களா? கொள்ளாத கடைசியாக பிசாசு விபச்சாரம் வேசித்தனத்தில் கொண்டு போய் வாழ்க்கையை அழிச்சிடும். இது போல் கெட்ட பேர் நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லை. பாருங்கள், யூடியூப்பில் அந்த தவறான காரியத்தை குறித்து எவ்வளோ செய்திகள் போடப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னு சொன்னால், பிசாசு நம்ம குழப்புவான், நம்ம குழம்பக்கூடாது. அல்லேலூயா. பூர்வ எல்லைக்குரிய மாற்றக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அப்படி நம்ம செய்யும்போது நமக்கு கண்ணீர் வரும். நம்ம கலங்க வேண்டிய சூழ்நிலை வரும், கண்ணீர் விட வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ ஜெயிலுக்குள்ள அவர் கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாரு. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த சினிமாவை பார்த்து அதன் பின்படி முடிவெட்ட பாருங்க. அப்படி சினிமாவில் இந்த சூர்யா முடிவெட்டின மாதிரியே இங்கேருந்து அப்படி ஒட்டை அடித்து இங்கே வரைக்கும் முடிவெட்டிருப்பார். அப்படி அந்த படத்தில் எப்படியெல்லாம் முடிவெட்டுறாங்களோ அப்படி முடிவெட்டுறாங்க. இந்த படத்தில் உள்ள ட்ரெஸ்ஸை போடுறாங்க, அந்த படத்தில் உள்ள பாட்டை பாடுறாங்க, அவனை மாதிரி ஆடுறாங்க. பிரியமானவர்களே, 1 லட்சம் ரூபா கிடைச்சா எனக்கு நான் ஒரு சபையை கட்டிடுவேன். ஆனால் அவங்க 4 பாட்டு பாடுறதுக்கு ஃபுல்லாக லைட் செட் பண்ணுறாங்க, 1.5 லட்சம் செலவு பண்ணுறாங்க. கர்த்தருடைய காணிக்கு எவ்வளோ வேஸ்ட்டாக போகணும்னு பாருங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொல்லாதவனை நாம் பின்பற்றக்கூடாது. பொல்லாத பிசாசின் உபதேசங்களுக்கு நாம் செவி சாய்க்கக்கூடாது. பூர்வ எல்லைக்குரிய மாற்றக்கூடாது. ஏன் என்று சொன்னால், அதற்காகத்தான் இயேசு சிலுவையில் மரித்தார். இதுக்கு உயிரோடு இருந்துச்சுல கரங்களை எத்தனை மயிலோடு இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்மாதிரியாய் நாம் வாழ வேண்டும், சாட்சியாய் வாழ வேண்டும். இப்போ நல்ல ஊழியம் செய்கிறாருன்னு சொல்லணும். சுந்தரம் பாஸ்டர் சொல்லுவாங்க, நல்ல ஊழியம் செய்கிறார், நல்ல சிறந்த மனிதன், லெஜண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம் நற்சாட்சி உள்ள ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஊழியங்களை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அதற்கு புறம்பாய் நாம் செயல்படக்கூடாது. அவங்க அந்த ஊழியக்காரர் இவ்வளோ 2000 பேர் வராங்க,
ஆனால் அவங்க தாறுமாறாக போகிறாங்கன்னா அவங்கள நம்ம பின்பற்றக்கூடாது. அல்லேலூயா. வேதத்தின்படி ஜீவிக்கிறவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஆமென். இயேசு அதுக்காக தான் மரிச்சாருங்க, செத்தாரு, பிறகு உயிரோடு இருந்துச்சிட்டாரு. அல்லேலூயா. அருமையான சகோதரி சாட்சி சொன்னாங்க, என் பிள்ளை செத்து போயிட்டான், ஜெபம் பண்ணேன், உயிரோடு கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுப்பினதுனால இன்னைக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழுந்த மாதிரி என் பிள்ளையும் உயிர்த்தெழுந்து இன்னைக்கு நல்ல கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறான், நாங்கள் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நானும் செத்து பொழைச்சவன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை செத்துட்டேன், அதுக்கு பிள்ளை கர்த்தர் எனக்கு உயிர் கொடுத்தாரு, அதனால தான் உங்க முன்னாடி இருக்கிறேன். ₹1,00,000 கொடுத்தாலும் என்னை மாற்ற முடியாது. அல்லேலூயா. நான் பச்சை பந்தை குறிச்சை ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறேன். ஆமென். என்னை மாற்றவே முடியாது. ₹1,00,000 கொடுத்தாலும் சினிமாவுக்கு பின்னாடி நான் போகவே மாட்டேன், இயேசுவுக்கு பின்னாடி மட்டும்தான் இருப்பேன். அல்லேலூயா. கடமைக்காக ஆராதிக்க கூடாது, கடமைக்காக நம்ம ஊழியம் செய்யக்கூடாது, கடமைக்காக தேவனை பின்பற்றக்கூடாது. சத்தியத்தின்படி, உண்மையின்படி, பரிசுத்தத்தின்படி நாம் ஜீவிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை எந்த நிலையில வச்சிருக்கிறாரோ அந்த நிலையிலிருந்து நம்ம மேலே போகணும் ஒழிய கீழே வரக்கூடாது. அல்லேலூயா. யாரும் நம்ம குழப்பினா நம்ம குழம்பக்கூடாது. நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். நம்மை குழப்புகிறவர்கள் இருப்பார்கள், ஆனால் நம்ம குழம்பக்கூடாது. அல்லேலூயா. சகோதரன் சொன்னார், ஐயா நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஆராதனை கூட வர முடியாத சூழ்நிலையில் இருந்தேன், ஆனால் கர்த்தர் எபனேசர் பாடல் வழியாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின் வழியாக என்னை ஆண்டவர் மீண்டும் தேற்றி என்னை இன்னும் பலப்படுத்தி இருக்கிறார். யாருக்கும் இப்படிப்பட்ட நிலைமைகள் வரலாம், ஆனால் நம்ம கவலைப்படக்கூடாது. நீங்கள் துக்கமுகமாக இருப்பது என்ன என்று இயேசு கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்து சும்மா இல்லைங்க, நம்ம கண்ணீரை துடைக்கிறார், நமக்கு ஆறுதல் தருகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஒரு சத்தம் பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு ரட்சிக்கிறார். ஜீவிக்கிறார், நேசிக்கிறார், அழைக்கிறார், ரட்சிக்கிறார். ஜீவிக்கிறார். கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். உங்கள் வாழ்நாள் முழுசும் உங்களுக்கு அற்புதங்களை செய்வேன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வேன். முன்பு காரியம் லூக்கா 24:36 உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் கவனியுங்கள். லூக்கா 24:36 உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு நடுவிலே தோன்றினார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா.
இவங்கெல்லாம் என்ன பேசுனாங்க? ஏசு எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்தார், அவரை அடிச்சுட்டாங்க, அவரை சிலுவையில் அடித்து கொண்டுட்டாங்க, செத்து போயிட்டாரு, புதைச்சிட்டாங்க, இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க, இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி பேசிக்கிட்டு இருந்த மக்கள் இயேசு போனார், இதற்கு மேல் சமாதானம் சொன்னார். இன்றைக்கு உயிரோடு எழுந்த இயேசு உலகம் முழுசும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? சமாதானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்க எங்க போனாலும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும், சமாதானம் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எந்த வீட்டுக்கு போனாலும் சமாதானம் சொல்லணும், யாரிடத்துல பேசினாலும் சமாதானம் பேசணும். அவங்களுக்கு கலகம் பண்ணி அவங்களை கலக்கி விட்டுறக்கூடாது. இயேசு விட்டு 3 மடங்கு பின்மாறி போகிற மாதிரி அவங்கள பண்ணி விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு சமாதானம் செய்யணும். இங்கே இயேசு சமாதானம் என்று சொல்லி அவர்களை சமாதானம் பண்ணினார். நான் உயிரோடு இருக்கிறேன், நான் செத்தேன், உயிர் தெழுந்து ஜீவிக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி இயேசு கேட்டார். அந்த வார்த்தையை வாசிங்க 24:38. அங்க பாருங்க, அவங்க ரொம்ப அவர்கள் கலங்கி போயிருந்தார்கள், பயந்து போயிருந்தார்கள். ஒரு ஆவியை காண்கிறது போல அங்கே பார்த்தார்கள். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் என்று கேட்டார். உங்களை பார்த்து ஒரு ஆறுதல் படுத்தி பேசுகிற ஒருவர் யாருன்னா, ஏன் கலங்குகிறீர்கள் என்று இயேசு மாத்திரம் தான் கேட்பார். அல்லேலூயா. அவர் பாவம் செய்யலைங்க, குற்றம் செய்யலைங்க, ஆனால் அவரை சிலுவையில் அடிச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் உயிர் தெழுந்து ஏன் கலங்குகிறீர்கள் என்று சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, லூக்கா 24:50-51 வாசிக்கிற போது தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர் உயிர் தெழுந்த இயேசு அடுத்து என்ன செய்கிறார் பாருங்க. அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, அவர் செய்த 3 காரியத்தை மட்டும் இதில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று, அவர் சமாதானம் சொன்னார். 2, என்ன செய்தார்? ஆற்றி தேற்றினார். ஏன் கலங்குகிறாய் என்று சொல்லி ஆற்றி தேற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதத்தில் அது வந்துச்சா வரலையா? வரலையா? அந்த சங்கீதத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. 23ஆம் சங்கீதத்தில் ஆட்சி தேற்றிங்கிற வார்த்தை மட்டும் வாசிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கோலும் தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா. ஆட்சி தேற்றுகிறவர் சங்கீதத்தில் சொன்ன வார்த்தையும் உயிர்த்தெழுதலில் இயேசு பேசின வார்த்தைகளும் ஆட்சி தேற்றுகிற வார்த்தை. ஏன் கலங்க? ஒருத்தர் கவலைப்படாதீங்க, உங்களை கர்த்தர் திரளாய் ஆசீர்வதிக்க போகிறார், மிகுதியாய் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வீட்டில் குடும்பத்தில் சமாதானம் பெருக போகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொண்டு ஆட்சி தேற்றப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் கடைசியாக சொல்றாரு, அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 24:50-51 உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு அவர் போனாரு. ஆமென். எங்க போனாரு? ஆமா, பரலோகத்துக்கு. நம்ம விட்டு போன இயேசு எங்க போனாரு? பரலோகத்துக்கு போனாரு. அதே மாதிரி இந்த பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும் நம்முடைய வேலை என்னங்க? ஆசீர்வதிக்கிற வேலை. அல்லேலூயா. இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார், நாம் மற்றவர்களை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கப்படுவாங்களா பட மாட்டாங்களா? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். கண்டிப்பாய் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிடவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம். பாஸ்டர் ஜெபமணியை பாஸ்டர் மரியதாசி என்கிட்ட கொண்டு விட்டார். ஐயா, இது தம்பி, இது என் தம்பி அப்படின்னு சொல்லிவிட்டார். இதனால் வரைக்கும் ஒரு தம்பி நம்மளுக்கு காட்டவே இல்லை. திடீர்னு ஒரு கூட்டிகிட்டு வந்து தம்பின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தேன். தம்பின்னு
இவரை நீங்கள் பார்த்துக்காங்கய்யா, இவர் கொஞ்சம் ஆலோசனை கொடுங்கய்யா, அவர் ஊழியம் செய்யணும், ஊழியத்தில் முன்னாடி வரணும். அப்போ அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. விசுவாசிகள் கிடையாது, சபை கிடையாது, இடம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ணோம். இன்றைக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்ததை நினைச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பரவலான சிறப்பான ஊழியத்தை செய்கிறாரு. ஆமென். ஆமாம், மகிழ்ச்சியாக இருக்கிறது. மரியதாஸ் ஐயாவே பார்த்து அப்படி மிரண்டு போனார். தம்பி சூப்பராக ஊழியம் செய்கிறான் ஐயா அப்படின்னு என்கிட்ட சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. அப்போ தேவன் அவருக்கு முதல் ஆசீர்வாதம் இங்கே ஊழியரைக்கு கூட்டத்தில் அவருக்கு அபிஷேகம் பட்டம் கொடுத்தது, ஒரு மனைவிக்கு அபிஷேகம் பட்டம் கொடுத்தது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தினால் அந்த அபிஷேகத்தினால இன்றைக்கு வரைக்கும் தேவன் அவரை கைவிடவே இல்லை. துக்கம் நிறைய வந்துச்சு, நிறைய பிரச்சனை வந்துச்சு, நிறைய போராட்டம் வந்துச்சு, எல்லாத்தையும் ஜெபத்தினால ஜெயித்தார். ஆமென். அதற்கு காரணம் தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர்களாக இருக்கணும், எல்லாரையும் ஆசீர்வதித்து தேற்றுகிறவர்களாக இருக்கணும். இயேசுவின் அந்த அடிச்சுவடுகளில் நம்ம பின்பற்றி செல்ல வேண்டும். இயேசு பாருங்க, அங்கே மரித்தோரில் இருந்து இயேசு அவர் தேற்றுகிறவராக இருந்தார், சமாதானம் சொல்லுகிறவராக இருந்தார், ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார். இந்த 3 வேலை செய்யணும், இன்னொரு வேலையும் சேர்த்து செய்யணும். இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை எல்லாருக்கும் சொன்னது யாருங்க? மகதலேனா மையம். இயேசுவை பார்த்துட்டு ஓடி போனான். சீசர்கள் குடியிருக்கிற இடத்துல போயிட்டு, இப்படி இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் அங்கே கல்லறையில் பிணமா இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி முதல் செய்தி அறிவித்தவர். அல்லேலூயா. நிறைய ஸ்தாபனங்கள் ஸ்திரீகளை ஆர்டினேஷன் பண்ண மாட்டாங்க, பாஸ்டர் பட்டம் கொடுக்க மாட்டாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் மட்டும் ஸ்திரீகளை ஆர்டினேஷன் பண்ணுவேன், ஸ்திரீகளுக்கு பாஸ்டர் பட்டம் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், அவர்களை ஊழியக்காரர்களாக மதிக்கிறேன். எப்படி ஒரு பாஸ்டர் ஊழியக்காரன் மதிக்கிறோமோ அதேமாதிரி ஸ்திரீகளையும் ஊழிய செய்கிற பாஸ்டர் அம்மாமார்களையும் நம்ம மதிக்கணும், கனம் பண்ணணும். அல்லேலூயா. ஒரு அல்லையா சொல்லுங்க, ஒரு அல்லையா சொல்லுங்க. சோம்பாகம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை கொண்டு வந்து பாஸ்டர்கிட்ட கொடுக்கணும்னு நீங்கள் வாரீங்க, பாஸ்டர் இல்லை, உடனே தசோம்பாகத்தை திருப்பி கொண்டு போயிடக்கூடாது. பாஸ்டர் அம்மாவை மதிக்கணும். தசோம்பாகம் கொண்டு வந்தேன், பாஸ்டர் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணி ஆசீர்வதிங்கம்மா, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகணும். அவங்கள ஊழியக்காரங்களாக மதிக்கணும். அல்லேலூயா. அவங்கள நம்ம ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கணும். அப்போ அந்த ஸ்திரீகள் தான் முத இயேசுவின் உயிர்த்தெழுதலின் செய்தியை பிரசங்கம் பண்ணாங்க. அவர்கள் செய்த அந்த பிரசங்கத்தினால தான் சோத்திரம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி உலகம் முழுசும் போச்சு. அல்லேலூயா. எல்லா ஸ்திரீகளும் ஊழியம் செய்யணும், ஆத்துமாக்களை கொண்டு வரணும், இயேசுவை சொல்லணும். இன்றைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார். 3 வார்த்தை சொல்லலாம். இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இந்த 3 செய்தியை சொல்லி பழக வேண்டும், நீங்கள் சொல்லி பழக வேண்டும். இயேசு நமக்கு இன்றைக்கு போதிக்கிற விஷயம், இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சுவிசேஷம் சொல்லணும், எல்லாருக்கும் அதை அறிவிக்கணும். அதற்கு நம்ம பிரயாசப்படணும், அதற்கு அநேகரை கூட்டிட்டு வரணும், அநேகரை இதில் வழி நடத்தணும், மாற்றக்கூடாது. அல்லேலூயா. அப்படி செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது தேவன் நம்ம இன்னும் ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தையின்படி நாமும் சமாதானமாய் வாழணும், மற்றவர்களுக்கும் சமாதானத்தை சொல்லணும். அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். சமாதானத்தை கெடுக்கிற விஷயம் என்ன தெரியுமா? பகையை உண்டு பண்ணுவது, வைராக்கியத்தை உண்டு பண்ணுவது, கோபத்தை உண்டு பண்ணுவது, சண்டையை உண்டு பண்ணுவது. இந்த 4 வேலையும் நம்ம செய்யக்கூடாது. பகையை உண்டு பண்ணுறது, யாருக்காவது விரோதமாக யாருக்காவது ஊட்டி விடுறது, அந்த வேலை செய்யக்கூடாது. வைராக்கியத்தை உண்டு பண்ணுவது, கோபத்தை உண்டு பண்ணுவது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஆகையினால அது வராமல் நம்ம பார்த்துக்கிடணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பகை, வைராக்கியம், விரோதம், கோபம், சண்டைகள், பிரிவினைகளை உண்டு பண்ணுவது, இந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்ம எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவரோடும் சமாதானமாக இருக்கணும். இயேசுவை
நற்செய்தி சொல்லணும், நல்ல செய்திகளை சொல்லணும், இயேசுவை பற்றி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லணும். வேற என்ன செய்யணும்? ஒவ்வொருவரையும் ஆட்சி தேற்றணும். அவங்க குற்றங்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடாது, அவங்களை ஆட்சி தேற்றி அவங்களை உற்சாகப்படுத்தணும். ஆமென். கடைசி என்ன சொல்லணும்? ஆசீர்வதிக்கணும். உங்கள் பகைவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்கன்னு தான் சொன்னாங்க. ஆசீர்வதித்தால் ஒழிய சாபம் போடக்கூடாது. இயேசு உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். நீங்கள் எல்லாரையும் போய் ஞானஸ்தானம் கொடுங்க, அவர்களுக்கு பிசாசை துரத்துங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். 16 மார்க்கு 16:14 வியாதிப்பட்டவங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். உள்ள யாராவது வியாதி இருந்தால் அங்கே வந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆனால் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும். அவருடைய தழும்புகளால் சுகமானோம். அல்லேலூயா. அந்த பகுதியை மட்டும் வாசிங்க. நடக்கும் அடையாளங்கள் ஆகும். இந்த கடைசியில தான் சொன்னார். அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் இதை சொன்னாரு. ஆண்டவர் இப்படி செய்ய சொல்றாரு, ஊழியத்தில் இப்படி செய்ய சொல்றாரு. என்னதான் சொல்றாரு? பிசாசை துரத்துங்க, அந்நிய பாச பேசி ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க, பிசாசினுடைய கட்டுகள் எல்லாம் உடைங்க, பிசாசின் கிரியைகளை அழித்து போடுங்க, தடைகளை உடைங்க அப்படின்னு சொல்றாரு. சாவுக்கு ஏதுவான விஷயங்கள் இந்த ஊழியத்தில் நம்மை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லுகிறார். வியாதியஸ்தர் மேல என்ன செய்யணும்? கையை வைங்க. வியாதியஸ்தர் மேல கையை வைங்க. வச்சா போதும். என்ன நடக்கும்? கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவர்கள் சுகமாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. வியாதியில வந்துட்டு வியாதியில போகாதீங்க, வந்து பாஸ்டர் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு போங்க, ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். கை வச்சா போதும். கையை வச்சு சோத்திரம் சோத்திரம் 2 வார்த்தை சொன்னா போதும், நீங்கள் குணமாக்கப்படுவீங்க. அல்லேலூயா. இதோடு நம்முடைய செய்தி முடிவடைகிறது. அதே உற்சாகத்தை படி நான் பாஸ்டர்கிட்ட கொடுத்துறேன். மனிதனாக பிறந்ததால் இயேசு மரித்தார், ஆண்டவராயிருந்ததால் இயேசு உயிர்த்தார். மனிதனாக பிறந்ததால் இயேசு மரித்தார், ஆண்டவராயிருந்த இயேசு உயிர்த்தார். எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் சத்தத்தை உயர்த்தி சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும்
சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம். அந்நிய பாசத்தில் பேச தெரிஞ்சவங்க, வர உள்ளவங்க, அந்நிய பாசம் பேசி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், பீமாக்கா சாக்கா ராக்கா கூலாபா ராபாதியா, இந்த சத்தியம் எங்களுக்குள்ள வேலை செய்யட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சுவிசேஷ நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஓ ராபாக்கா சாக்கா ராக்கா கூலாபாதியா, இயேசுவின் நாமத்தினால அநேகரை சுகமாக்குகிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. அநேகரை ஆசீர்வதிக்கிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே. தேற்றுகிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே. நீகாதா லாபா சாகா ராகா கூலாபாதியா, சமாதானம் சொல்லுகிறவர்களாக மாற்றும் ஆண்டவரே. நீர் உயிர்த்தெழுந்தீர், நீர் ஜெயித்தீர் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரை உமக்குள்ளே ஜெயித்து ஆண்டவரை வெற்றி பெறுகிறவர்களாக தொடர்ந்து எங்கள் ஊழியங்களை, குடும்பங்களை, எங்கள் வீட்டை, சகலத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறோம். கடலை தட்டி நன்றி சொல்லுவோம். ஆசீர்வதிப்பார். ஆமாம். ஹல்லேலூயா.